3 மாதங்களுக்கு பிறகு. மாமா ஒரு நிமிஷமா சார், என்ன ஞாபகம் இருக்குல்ல சார் உங்களுக்கு? சரியா ஞாபகம் இல்லையாப்பா? சார் ஒரு 3 மாதம் முன்னாடி பைக் ரேஸ்ல அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன் சார். ஆமாப்பா, அந்த நாமக்கல் ரோட்ல வந்து ஹை ஸ்பீடு இங்க பைக்ல வந்தீங்களா? வந்து அது நீங்க தானப்பா? ஆமாங்க சார். என்னப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்படி இருக்கீடாப்பா? நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, கேட்கவே இல்லை சார். நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போயிட்டேன் சார். சார் ரேஸ்லாம் ஜெயிச்சிடு சார். கால் தான் சார் போயிடுச்சு, கையும் போயிடுச்சு சார். கால் இல்லாமல் உலகத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். கால் இல்லாமல் ரொம்ப நரக வேதனையாக இருக்குது சார். இது போல சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் சார் இந்த பொறுக்கி பையன். என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான். மெதுவா போடானாக்க கேட்கவே மாட்டேங்கிறான் சார். இப்ப கையும் காலும் போய் வீட்டுல நான் பாத்துட்டு இருக்கேன் சார் கஷ்டப்பட்டுட்டு. அதுதாம்மா கவனமா பசங்களை பாத்துக்கிறேன்னு. குடும்பத்துல எவ்வளவு சிரமமா இருக்கு சார். ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ரொம்ப சிரமப்படுறாங்க சார். இவனை பாக்குறதுக்கு எனக்கு வேலையா இருக்கு சார். சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறான் சார். அவ்வளவு ரேசு சார். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஊர் பசங்களுக்கும் இந்த அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுவோம் சார். நான் அவஸ்தைப்பட்ட மாதிரி யாருமே அவஸ்தைப்படக்கூடாது சார். இது என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய ஏரியா பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவேன் சார். என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இதில் வந்து நான் எங்கள் அப்பா அப்பா சொல்கிற வச்சே கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்கிறது அப்படின்னு நான் அப்போ கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்றப்போ காவல்துறை அதிகம் மட்டும்தான் ஆளாக வந்துருந்தாங்க. ஸோ காவல்துறை சொல்கிறத முக்கியமாக நீங்கள் கேளுங்க. அவங்க சொல்கிறப்ப நடந்துக்கோங்க. அவங்க உயிர் ஆபத்துக்கு உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. காவல்துறை நம்ம நண்பன்.